பெண்ணியம்னா பெண்ணியவாதினா மோசமானவங்களா சித்தரிக்கிறது. அவங்க தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, அவங்க வந்து அரைக்குறை ஆடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆண்களை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்கு. மாற்றம்ங்கிறது முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா? முதல் பெண் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் ஆண் கிட்ட இருந்து, குடும்பத்துல இருந்து அப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சமுதாயத்திலேயே நிச்சயமா மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. அப்போ ஒரு நாட்டோட விஷயத்திலேயே கண்ட்ரோல் பண்றதுலயே பெண்ணோட உடலை தான் அவளோட அனுமதி இல்லாமையே அரசாங்கமே வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கு. ஜாதியை வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான கருவியாக இந்த ஆணாதிக்க சமுதாயம் பயன்படுத்துவது பெண்ணோட உடலை தான். ஒரு மகிழ்ச்சியான மாலை பொழுது. புத்தக காடு வந்து ரொம்ப அருமையான முயற்சி தோழர். ஏன்னா புத்தகங்கள் பற்றி நம்ம எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. எழுதுகிறவங்க எவ்வளோ முயற்சி எடுத்து எழுதுகிறாங்களோ அதே அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணியை செய்யறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அப்போது வந்து தோழர் கணேஷ் அவர்களும் தோழர் நாகராஜன் தோழர் அவர்களும் பாரதி புத்தகாலயமும் இணைந்து இந்த புத்தக காடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நிறைய நன்றி தோழர். ஏன்னா ஒரு எழுத்தாளராக அது நன்றி சொல்கிறேன். ஏன்னா அது கொண்டு போய் சேர்க்கறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான். ஸோ அந்த அருமையான ஒரு முயற்சிக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் தோழர். மாணவர்கள்கிட்ட இந்த புத்தகங்களை தொடர்ச்சியாக பேசி கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிற கணேஷ் தோழர் அவர்களுக்கு நிறைய அன்பும் நன்றியும். ஏன்னா நம்ம பேசி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசணும். அப்போவே நீங்கள் சொன்னீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் இதை கொண்டு போய் சேர்க்குறப்போ என்னென்ன உரையாடல் நடந்தது அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சியை ஏன்னா முதல்ல நன்றி சொல்லியிருந்தேன் நாகராஜன் தோழர் அவர்களுக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டே இருக்கீங்க தோழர், நன்றி. விமர்சனம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. நவ்யா வந்துட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட் மாத்திரம் சொல்லலை, தன்னோட கருத்துக்களையும் முன் வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த ஆண்கள் கையில் இருக்கிற அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அவங்க அதை பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஒன்று பெண்ணுக்கான உரிமையை கொடுக்கணும். அப்படி கொடுக்குற அப்போ வந்து பிரபஞ்சன் சொன்னது நீங்கள் சொன்னீங்கன்னு கொடுக்குறப்ப நிறைய அவங்க அனுபவிக்கிற சலுகைகள் எல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி விட்டு கொடுக்கறது? அப்போ நம்ம அதிகாரமும் கையில் இருந்து போகும். அந்த சலுகைகளையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம தான் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்த ஒரு விஷயமா தான் அது. ரொம்ப அழகாக சொன்னீங்க தோழர். பகத் தோழர் ரொம்ப அருமையாக சொன்னார். ஏன்னா அப்படின்னா அந்த சோஷியல் பீயிங், அந்த சமூகம் வந்து எப்படி மாற்றுது. தன்னை முற்போக்கான ஒரு குடும்பத்திலிருந்து இவ்வளோ கருத்துக்களோடு வந்தாலும் இந்த சமுதாய கருத்துக்கள்லாம் நம்மளை எப்படி வந்துட்டு அதுதான் வளர்த்தெடுக்குது. அதுதான் நமக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கு. நீ இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு ஊடகங்கள் சொல்றது, சமுதாயம் சொல்றது. அப்படிங்கிறப்போ சமுதாயத்தில் என்னென்ன மாற்றங்கள் நம்ம இன்னும் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நான் வந்து துப்பட்டா போடுங்க தோழி எழுதினப்போ தோழர் சுஜாதா அவர்கள் வந்திருக்காங்க ஹர் ஸ்டோரிஸ்ல இருந்து. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த புத்தகம் வெளிவரதுக்கு முக்கியமான காரணம் ஹர் ஸ்டோரிஸ் தான். அவங்க அவ்வளோ தூரம் வந்துட்டு இது எழுதணும் அப்படின்னு ஒரு என்ன கம்பல் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக இதை எழுதியிருக்க மாட்டேன். ஒரு விளையாட்டாக தான் கொரோனா பீரியடில் வந்து எழுத ஆரம்பித்தோம். பெண்ணியம் சார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த ஒரு முயற்சி தான். அதில் ஒரு தொடராக வந்தது தான். இப்போ பேர் கூட கொடுக்கல, சும்மா கீதா பக்கங்கள் அப்படிங்கிறதுல அப்படியே எழுதினது. அதுக்கப்புறம் தான் துப்பட்டா போடுங்கள் தோழி அப்படின்னு பேர் கொடுத்தது. அப்போ முக்கியமாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த பெண்ணியம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை வந்து அடுத்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கிற சவால். பொதுவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபெமினிசம் அப்படின்னாவே குறிப்பாக அடுத்த தலைமுறை பெண்களும் சரி, அப்புறம் வந்து நிறைய இடத்துல நான் இதை சொல்லியிருக்கேன், கல்லூரிகளில் ஜெண்டர் ஸ்டடீஸ் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க பெண்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ டாக் அபவுட் விமன் ரைட்ஸ் பட் ஐ எம் நாட் அ ஃபெமினிஸ்ட்பாங்க. ரொம்ப ஒரு ஆமாம் என்னன்னா அது வந்து ரொம்ப கவனமாக என்ன அப்படிலாம் நினச்சிடாது, அது ஃபெமினிஸ்ட்டுங்கிறது கெட்ட வார்த்தை அப்படிலாம் இல்லை நான் அப்படிங்கிறத ஆமாம் ரொம்ப கவனம் ஆமாம் கான்ஷியஸாக சொல்லுவாங்க, அதை டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் பீங் எ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு கேட்க தோணும். அப்போ ஃபெமினிஸ்ட்டுங்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை அப்படின்னு இவங்க தான் ஜெண்டர் ஸ்டடீஸும் டீச் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்றது தெரியல எனக்கு. அந்த அகடமிக்லேயும் சரி, பொதுவாக இது ஒரு கோட்பாடுலேயும் சரி, பெண்ணியம் அப்படின்னாவே ஒரு ஒவ்வாமை வந்து சமுதாயத்தில் இருக்குது. அது அடுத்த தலைமுறையை ரொம்ப மோசமாக பாதிக்குது. அப்படிங்கிற என்னன்னா ஊடகங்கள் தொடர்ச்சி அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்குது. பெண்ணியம்னா பெண்ணியவாதினா மோசமானவங்களா சித்தரிக்கிறது, அவங்க தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, அவங்க வந்து அரைக்குறை ஆடை அணிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஆண்களை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த பிம்பத்தை மாற்றணும் அப்படின்னா நம்ம பெண்ணியம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அன்றாட வாழ்க்கையோட நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகளை வந்து
பேசுறது தான், அதுக்காக குரல் கொடுக்கறது தான் அப்படின்னு ஒரு எளிமையா புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த கட்டுரைகளோட நோக்கமாக இருந்தது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சமுதாயம் சார்ந்து நிச்சயமா நம்ம அடுத்து பேசணும், அது அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி சமுதாயத்தை எடுத்துட்டோம்னா என்ன சிக்கலா பார்த்தேன்னா, முதல்ல இந்த சமுதாயம் எல்லாம் மாறட்டும், அப்புறம் நான் மாறிக்கிறேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ மாற்றம்ங்கிறது முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுமா? முதல் பெண்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், அப்புறம் ஆண்கிட்ட இருந்து, குடும்பத்துல இருந்து அப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் சமுதாயத்திலேயே நிச்சயமா மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு. ஆனா அதுக்கான முன்னெடுப்பை நம்ம எல்லாம் சேர்ந்துதான் ஒரு புரிதலோட தான் கொண்டு போகணும். அப்போ இது தனிப்பட்ட விஷயமாக ஒரு பெண் உணர வேண்டிய விஷயமாக தான் நான் ஃபுல்லா அந்த கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தோழர் சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரிஸ் என்னென்ன நமக்கு அப்பப்போ தோணுதோ, சம்திங் லைக் வாரன் தீபா தன்ராஜ் ஒரு அருமையான டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க தோழர். என்னன்னா அது இந்தியாவோட பாப்புலேஷன் பாலிசி எப்படி பெண்ணை ஒரு பலிகடா ஆக்கி அதை வடிவமைச்சிருக்காங்க. 2 குழந்தைங்க போதும் அப்படின்னு இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியல, இதுக்கு முன்னத்த ஜென்ரேஷனுக்கு தெரியும். குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு கேம்பெயினா எடுத்தப்போ பெண் உடல் தான் அதுல பலிகடா ஆக்கப்பட்டது. லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது அங்கங்க கேம்ப்ஸ் போட்டு பெண்ணுக்கு அதுல உடன்பாடு இருக்குதா இல்லையா அதெல்லாம் கேட்கல. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணுமா, பெண்ணை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க சொல்லு. அப்ப வாசெக்டமிங்கிற ஒரு விஷயத்த ஏன் முன்னே எடுக்கல? அப்ப இந்த அரசாங்கம், அந்த எந்த அரசாங்கம் அப்படியெல்லாம் இல்லாம அந்த அரசாங்கத்துக்கான ஒரு ஆண்மய முகம் இருக்கு பாருங்க, பெண்ணுடல்ல தான் அதுல பலிகடா ஆகுது. அப்ப ஆண்களுக்கான கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறத வேசக்டமியா ஏன் பேசவே இல்லை, ஏன் அதுல ஒரு கள்ள மௌனம் இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகளை தாரணப்படம் எழுப்புது. அந்த பாப்புலேஷன் பாலிசியை கேள்விக்குள்ளாக்குது, எப்படி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வாசக்டமிங்கிற விஷயம் இன்னும் முன்னெடுக்கப்படுவதில்லை. நிறைய பேருக்கு வாசக்டமினா என்னன்னே தெரியல. அப்போ அந்த விஷயங்களையும் நம்ம தொடர்ச்சியா பேச வேண்டியதா இருக்கு. எதுக்காக சொல்றேன்னா, இப்போ குடும்பத்திற்கும் சமூகத்துக்குமான உறவு, அப்போ ஒரு நாட்டோட விஷயத்திலேயே கண்ட்ரோல் பண்றதுலயே பெண்ணோட உடலை தான் அவளோட அனுமதி இல்லாமையே அரசாங்கமே சுரண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம எப்ப அதை கேள்வி கேட்க போறோம்? அப்ப என்னோட உரிமையில் ஆரம்பிச்சுதான் அரசாங்கத்தையும் நான் கேள்வி கேட்கணும். இது ஏன் உரிமை, ஏன் உடல், என்ன கேட்காம நீ எதுவும் செய்யாத அப்படிங்கிறது. அப்ப இந்த உடலை வச்சுதான், பெண்ணோட உடலை வச்சுதான் இங்க ஜாதிய கொடுமையான இந்த ஜாதிய கட்டமைப்பும் இந்த மதங்களும் தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு தோழர் கேட்டப்ப ஜாதி எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா, ஜாதியை தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கான கருவியாக இந்த ஆணாதிக்க சமுதாயம் பயன்படுத்துவது பெண்ணோட உடலை தான். ஸோ இதை நம்ம அசைச்சு பார்க்கணும், ஜாதிய சமுதாயத்தை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முதல்ல பெண்ணுக்கு உரிமை கொடுக்கணும். அந்த எல்லா ஜாதியோட மானம், நான் இதுலேயே எழுதியிருப்பேன், ஜாதியோட மானம், ஊர் மானம், நாட்டு மானம், எல்லா மானமும் குடியிருக்கிறது எங்கன்னா பெண்ணோட கருப்பையில தான். அப்போ ஒரு பெண் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரகடனம் பண்ணிட்டான்னா இந்த ஜாதி நிற்கவே நிற்காது. ஏன்னா அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தை பிறக்காது. அப்ப எந்த ஜாதியையும் தன்னை நிலைநிறுத்திக்க முடியாது. ஆனா அந்த ஜாதி தூய்மையை கட்டி காக்கணுங்கிறதுக்காக தான், அந்த கற்பையை தன்னோட ஆதிக்கத்துல வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் பெண் மேல இவ்வளோ ஒடுக்குமுறை நடக்குது. நீ வெளியே போகக்கூடாது, நீ இன்னார் கூட பேசக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், இப்படிதான் முடி வெட்டிக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு அடிப்படையான ஒரு நோக்கம் இந்த ஜாதிய கட்டமைப்பையும் இந்த மதத்தையும் எல்லாம் நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆணதிக்க ஒரு சமுதாயத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. அப்ப முற்போக்கு பேசுற நாம எல்லாருமே அந்த ஜாதி அமைப்பை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும் நம்ம நினைக்கிற எல்லாருமே முதல்ல முன்னெடுக்க வேண்டியது பெண்ணோட உரிமைகளை தான். பெண்ணோட உரிமைகளை பேசுறதுல தான் உடல் மீதான அவள் உரிமை, இணையரை தேர்ந்தெடுக்கும் உரிமை, வேலை பார்ப்பதில் அவளுக்குள்ள உரிமை, இது எல்லாத்தையும் பேசணும். ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பேசுறப்போ அடுத்த தலைமுறை குழந்தைகள் கிட்ட எனக்கு வேலை பார்க்கலாம் பிடிக்காது, நான் கல்யாணம் ஆகிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபேஷனாகவே அது மாறுது. அது நிறைய அது விவாதத்துக்கு. அப்போ இந்த படிப்புக்கும் அந்த கல்வி கற்பதற்கும் ஒரு வேலை பார்ப்பதற்கும் பெண்கள் இந்த உரிமையை பெறுறதுக்கு எவ்வளோ போராட்டம் நடத்தினாங்க, எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த உரிமையை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு. ஸோ அது முதல்ல நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. உனக்கு பிரச்சனை இருக்குது, நீ நினச்சிட்டு இருக்க இதெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு, அதனால் இதெல்லாம் ஒன்று
சுரண்டுறதற்கான ஒரு ஆயுதமாக தான் இந்த சமுதாயம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கட்டுரைகளோட நோக்கமாக இருக்குது. துப்பட்டா போடுங்க தொழில் அப்படி தான் ஆரம்பிச்சது. அடுத்து பெட்ரமார்க்ஸ் லைட்டே வேணும் அப்படிங்கிற அந்த புத்தகமும் அப்படி தான். அது கற்பிதங்கள் களையப்படும் சொல்லிட்டு அவள் விகடனில் வந்த கட்டுரைகளும் அப்புறம் ஹர் ஸ்டோரிஸ் இணையதளத்தில் எழுத கட்டுரைகளும் சேர்ந்தது தான். அப்போ இந்த 2 கட்டுரைகளோட ஜஸ்ட்டுமே நம்ம எல்லாம் பெண் உரிமை கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னும் அந்த உரிமைகள்லாம் இல்லை. உட்காரும் உரிமை இருக்கா முதல்ல நம்ம வீட்டில்? இது எழுதுகிறப்ப கூட எனக்கு தோணுச்சு, ரொம்ப நம்ம மிகைப்படுத்துகிறோமோ, அப்படியெல்லாம் இல்லையோ அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினப்போ தான் தெரிஞ்சுது, ஒரு பெரியவங்க வீட்டில் இருந்தால் என்னால் உட்கார முடியாது அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. அப்போ எங்கே உட்காருவீங்க அப்படின்னா, ரொம்ப முடியலைன்னா கிச்சனுக்குள்ளே போய் உட்காந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னுமே அந்த அந்த விஷயம் கிராமத்தில் அது ரொம்ப அப்பட்டமாக இன்றைக்கும் இருக்குது. ஜமக்காலம்னா பெண்களுக்கு கீழே உட்காரணும், ஆண்களுக்கு சேர் இருக்கும், அந்த மாதிரி தான். அந்த உட்காரும் உரிமை, அப்புறம் முடியை வெட்டிக்கிற உரிமை, இதெல்லாம் ரொம்ப, அதை நான் இப்போ எழுதுகிறப்ப யோசிப்பேன், இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்கே அப்படியெல்லாம். அதெல்லாம் என்ன பெரிய உரிமை? நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், அதான் பெரிய உரிமை. ஆனால் அந்த சில்லியாக இருக்கிற விஷயத்துலேயுமே நிறைய பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்கிறதையும் நான் பார்க்குறேன். ஒரு முடியை முடி மேலே ஒரு கற்பிதத்தை ஏற்றி வச்சு, நிறைய முடி இருக்கிற பெண் தான் ஒரு குடும்ப பெண். முடி இல்லை அப்படின்னா அவள் ஓகே, அந்த பெண் நல்ல பெண் கிடையாது, இல்லை குட்டையாக முடி வச்சிருக்கிற பெண் குடும்பத்திற்கு ஏற்றவள் கிடையாது அப்படிங்கிறான பாகுபாடுங்கிறது இன்றைக்குமே அது தொடர்ந்துட்டு தான் வருது. இப்போ அந்த பெண்ணுக்கு முடியே வளரல அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த தூக்கி வச்சிருக்கிற இமேஜுங்கிறது எவ்வளோ டேமேஜிங்காக இருக்குது அவங்களுக்கு. நானும் முடிவெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு வளரல, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்குறாங்க. இந்த கட்டுரை வந்தப்போ கேட்டப்போ அவங்களோட நிலையை நம்ம எப்படி பார்க்குறது? ஸோ இது நிறைய அப்படி ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த தலைமுறை குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது இது இந்த துப்பட்டா போடுங்க தொழில் உரையாடல் துணியில் இருக்குது, அப்புறம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, 2K கிட்ஸுன்னு நம்ம சொல்கிற அடுத்த தலைமுறைக்கிட்ட இது போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை டேக் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு புத்தகத்துக்கு விமர்சனம் எழுதுவாங்க, சரி அதை நான் படித்தேன், என்னோட அனுபவத்தை பொருத்தி பார்த்தேன், இன்னும்மா ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களேப்பா என்னப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தோழர், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 லைக்ஸ் போதா? என்ன எனக்கு புரியவே இல்லை நிஜமாக. ஒரு புத்தகத்தை அப்படியெல்லாம் அவங்க சிலாகிப்பாங்களா, அப்படியெல்லாம் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்களா? ரொம்ப க்ரியேட்டிவாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அது சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்காகவே நான் இன்ஸ்டாவில் டெய்லி ஏதாவது போஸ்ட் போட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால, ஓகே நீங்கள் தான் இதை எழுதியிருக்கீங்களா அப்படின்னு என்னை டேக் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வேலையை அது செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புத்தக காடு நிகழ்வோட முதல் நிகழ்ச்சியிலேயே என்னுடைய 2 புத்தகங்களையும் எடுத்ததுக்கு நான் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தக காடு தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகளை நடத்தணும், நாங்களும் தொடர்ச்சியாக வருவோம். வந்திருக்கும் கவனிச்சிட்டு இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் நிறைய அன்பும் நன்றியும். ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 8:30 மணி வரைக்கும் இத்தனை பேர் இங்கே உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை பற்றி பேசுகிறோன்னா அதுவே இந்த நிகழ்வோட பெரிய வெற்றியாக பார்க்குறேன். மிக்க நன்றி தோழர்கள்.